ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆல் சினிமா அப்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கான அப்டேட்ஸை நம்ம பார்க்கலாம். சிவகார்த்திகேயனுக்கு அடுத்து ரிலீஸ் ஆக இருக்கிற படம் தான் அமரன். அமரன் படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 17 ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணுறதா இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி சமந்தாவோட பர்த்டே. அவங்க நடிக்கிற அடுத்த படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ வந்திருக்கு. படத்தோட பேர் பங்கரம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் மூவி. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். ஜிவி பிரகாஷ், ஐஸ்வர்யா ராஜேஷில் ரிலீஸ் ஆகிற படம் தான் டியர். இந்த படத்தை இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடான்னு மொத்தம் 5 லாங்குவேஜில் நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன்ஸோட 9வது படத்தோட அஃபிஷியல் அப்டேட் இப்போ வந்திருக்கு. இந்த படத்தில் ராணா தான் இந்த படத்தில் லீடாக நடிக்க போகிறாரு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸ்டார் படத்துலேருந்து நியூ போஸ்டர் இப்போ வந்திருக்கு. இந்த படத்துலேருந்து ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரெய்லர் பார்க்க நல்லா இருந்துச்சு. ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். படம் May 10 ரிலீஸ் ஆகுது. ARM 3D அப்படின்ற படத்துலேருந்து பாஸ் ஜோஷியோட கேரக்டர் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. கன்னட சினிமாவில் அடுத்த ரிலீஸ் ஆக இருக்கிற படம் தான் குண்டு சப்புடு. இந்த படத்துலேருந்து அஃபிஷியல் டீசர் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டீசர் நல்லாயிருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹாரர் மூவி. இந்த படம் கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா கன்னடத்தில் மட்டும் தேட்டருக்குள்ளே ரிலீஸ் ஆகும். மந்தாகினி அப்படின்ற ஒரு மலையாள மூவிலேருந்து அஃபிஷியல் ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லர் நல்லாயிருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் மலையாளத்தில் மட்டும் ரிலீஸ் ஆகும். தமிழ் டப்பிங் நம்ம எதிர்பார்க்கலாம். இது ராமம் ராகவம் அப்படின்ற ஒரு தமிழ் மூவிலேருந்து அஃபிஷியல் டீசர் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டீசர் நல்லாயிருக்கு. இந்த படத்தில் சமுத்திரக்கனி லீடர் நடிச்சிருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டருக்குள்ளே ரிலீஸ் ஆகும். இப்போ ரோமியோ படத்துலேருந்து கூடிய சீக்கிரம் ஆஹா தமிழில் ப்ரீமியர் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா May 10 ஆஹா தமிழில் ப்ரீமியர் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். நடிகர் அப்படின்ற ஒரு மலையாள மூவிலேருந்து அஃபிஷியல் ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் டொவினோ தாமஸ் லீடர் நடிச்சிருக்காரு. ட்ரெய்லர் நல்லாயிருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா May 3 மலையாளத்தில் மட்டும் ரிலீஸ் ஆகுது. அரண்மனை 4 படத்துலேருந்தும் நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் இன்னைக்கு நடக்குது. இந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு 2 லாங்குவேஜில் May 3 ரிலீஸ் ஆகுது. இப்போ அக்கரன் படத்துலேருந்து செகண்ட் சிங்கிள் தெய்வம் தந்த பூவை லிரிக்கல் வீடியோ சாங் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டருக்குள்ளே ரிலீஸ் ஆகும். May 10 ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பெஹிண்ட் அப்படின்ற ஒரு படத்துலேருந்து அஃபிஷியல் டீசர் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் சோனியா அகர்வால் லீடர் நடிச்சிருக்காங்க. இது ஒரு த்ரில்லர் மூவி. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். இப்போ பேய் காதல் அப்படின்ற நியூ சாங் பார்த்தீங்கன்னா டீசர் 2 இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. போன வீடியோவில் இது படம்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இது ஒரு சாங். இந்த சாங் கூடிய சீக்கிரம் ப்ரீமியர் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.